ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அகைன் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தான் பார்க்குறோம். இன்றைக்கி என்னென்ன என்னோடய தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய். காய் வந்து செடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காய் வந்து அங்கனைக்கு அங்கனை இருந்தது. அதை கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு. அகைன் வந்து ஒரே ஒரு பாவக்காய் இருந்தது. இதில் வந்து நிறைய வந்து பூச்சி வந்ததுனால அந்த பூ பிஞ்சு எல்லாமே வந்து கீழே கொட்டிடுச்சு. இது ஒன்று தான் இருந்தது. அப்புறம் பச்சை மிளகா வந்து நல்லா நிறைய தேவைக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் நான் இப்போதைக்கு எனக்கு வேணுங்கிற அளவு மட்டும் நான் பறிச்சுக்கிட்டேன். அகைன் பார்த்திங்கன்னா, நம்மளோட சந்தன முல்லைப்பூ செடி. ஆல்ரெடி என்கிட்ட சந்தன முல்லை இருக்குது. நான் இன்னொரு முல்லைப்பூன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதுவுமே சந்தன முல்லை மாதிரி தான் இருந்துச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு வந்து இன்றைக்கி பூ இருந்தது. இருக்கிற பூவை வந்து நான் பறிச்சுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி தோட்டம் இருக்குது, என்னென்ன செடி வளர்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த கீரையோட பேர் வந்து பசலிக்கீரை. இது வந்து லிப்டிக் செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது நாளைக்கு பொரியலுக்கு கொஞ்சம் தேவையான அளவு பறிச்சுக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டோட அறுவடைகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது என்னோடய குட்டீஸுங்க.